வந்து காவேரி வந்து இந்த மாதிரி பேசினோன்னே காவேரியால் தாங்கிக்கவே முடியல. உடனே விஜய் காவேரியை சமாதானப்படுத்துகிறாரு. பரவாயில்லைங்க பாட்டி தானேன்னு சொல்லிட்டு காவேரியும் சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து பாட்டி ஹாலுக்கு கூட்டின்னு வராங்க. அங்கே வந்து பாட்டி வேறு மாதிரி பேசுகிறாங்க. அதை பார்த்து காவேரி ஆச்சரியப்படுறாங்க. அப்போ பாட்டிக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை, அவங்கள நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் வந்து விஜய்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து காவேரிக்கு வந்து பால்லாம் கொடுங்க, பாப்பா வந்து வந்து ரொம்ப நேரம் ஆச்சுல, பாப்பாவுக்கு பசிக்கும் அப்படின்னு நம்மலாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதனால வந்து காவேரிக்கு பால் அதுக்கப்புறமா வந்து ஸ்நாக்ஸ் எல்லாமே கொடுக்குறாங்க. காவேரி ரொம்ப சந்தோஷமாக அவங்க சித்தி கொடுக்குறதெல்லாம் சாப்பிட்டுருக்காங்க. இங்கே வந்து காவேரியை நல்லபடி கவனிச்சுக்கிறாங்க அப்படின்னு நிம்மதி அடைகிறாரு விஜய். அடுத்து வந்து விஜய் காவேரி எல்லாருமே வந்து அவங்க அம்மா கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. திடீர்னு அவங்க அம்மாவுக்கு ஃபோன் வருது. அப்போ கரெக்டாக வந்து ஊர்லேருந்து இந்த மாதிரி ஃபோன் பண்ணுறாங்க. அதை கேட்டுட்டு என்ன ஆச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்குறாங்க. ஊரில் நம்ம வீடை வந்து விலைக்கு கேட்குறாங்களாடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்டுட்டு வந்து கங்கா வந்து விலைக்கு விற்றுலாமே, நல்ல விலை வந்தா அப்படின்றாங்க. அதை கேட்ட காவேரி செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. நம்ம வீட்டை வந்து விற்க நான் விடவே மாட்டேன், அப்பா ஞாபகமாக இருக்கிறது அது ஒன்று தான், அதை என்னால் விற்கவே முடியாது, அது யாரை விற்கணும்னு நினச்சிங்கன்னா அவ்வளோதான் அப்படி சொல்லிட்டு போயிடுறாங்க. அதை கேட்டுட்டு வந்து கங்கா வந்து செம டென்ஷன் ஆகுறாங்க. இங்கே வந்து விஜய் என்ன பண்ண, ஏன் காவேரி இவ்வளோ டென்ஷன் ஆகுற அப்படின்னு கேட்குறாரு. இல்லைங்க, அந்த வீடு மட்டும் நம்ம கை நழுவி போகவே கூடாது, அது என் அப்பா ஞாபகமாக இருக்கிறதுங்க, ப்ளீஸுங்க அதை விற்கவே கூடாதுங்க. நான் அதெல்லாம் விற்க மாட்டாங்க காவேரி, நான் பேசுகிறேன் அத்தைக்கிட்ட, கண்டிப்பாக விற்க மாட்டாங்க. ஆனால் அம்மா வந்து விற்கலன்னு நினச்சா கூட அக்கா விட மாட்டா போல் இருக்கு, அக்கா ரொம்ப பிடிவாதமாக பேசுகிறாளே அப்படின்னோடனே பார்த்துக்கலாம் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, செமையாக டென்ஷனாகி என்ன பண்ணுறாங்க, அக்காவும் தங்கச்சியும் வந்து பிளான் போடுறாங்க. எப்படியாவது வந்து அந்த வீடை விற்றுடணும் அப்படின்னு சொல்லிட்டு கங்காவும் யமுனாவும் யோசிக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் இங்கே என்ன பண்ணுறாங்க, யமுனா வந்து வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து காவேரி கிட்ட சொல்கிறாங்க, அந்த வீடை விற்று தான் ஆகணும், எனக்கு வந்து பணம் காசு தேவைப்படுது, ஏன்னா என் மாமியார் என்னை மதிக்கவே மாட்டேங்கிறாங்க, காசு பணத்தோடு போனால் தானே எந்த மாமியாரும் மதிப்பாங்க, நான் எதுவுமே இல்லாமல் போனோம் மதிக்க மாட்டேங்கிறாங்க, எதுவுமே இல்லாமல் போனது யார் தப்பு, நீ தானே வந்து அந்த பையன் வேணும்னு சொல்லிட்டு அந்த பையனை மிரட்டி கல்யாணம் பண்ணிக்கினேன், இன்றைக்கி என்னமோ வந்து யாரோட தப்பு மாதிரி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு அவங்க அம்மா கேட்குறாங்க. கங்கா சப்போர்ட்டுக்கு வந்துடுறாங்க. சரிம்மா, நீ சொல்கிற மாதிரி வந்து யமுனா வந்து அவள் விருப்பப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டா, அதனால் அவளுக்கு போடல, நான் உன் விருப்பப்படி தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், எனக்கு என்ன போட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதை கேட்டு என்னடி நீ இப்படி பேசிகிட்டு இருக்க, அப்போ அப்பா இல்லாத நிலமை இல்லை, என்னடி போட சொல்கிற அப்படின்னு. நீங்கள் பாருமா, எப்போ நீங்கள் போட்டிங்க போடல அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை, ஆனால் இப்போ இருக்கிறதுல எங்களுக்கு பங்கு வேணும், வந்து யமுனாவுக்கும் பங்கு வேணும், எனக்கும் பங்கு வேணும், எனக்கு தெரியாதுமா, என் வாழ்க்கை இப்படியே இருக்கிறதுல எனக்கு விரும்பலை, என் குழந்தை பிறக்க போகுது, நான் இப்படியே இருக்க முடியாது, எனக்கு கண்டிப்பாக அந்த வீட்டை விற்று பணம் வேணுமா, என் பங்கை எனக்கு கொடுத்துருங்க, அதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கங்க அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு யமுனாவும் வந்து ஆமாம்மா, எனக்கும் இதே முடிவு தான், நாங்கள் 2 பேரும் இந்த முடிவு தான் எடுத்திருக்கோம், இதுக்கப்புறம் எங்கள் வாழ்க்கை இப்படியே தான் இருக்கணும், காலம் ஃபுல்லாக நான் கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கணும் அப்படின்னு நீ நினச்சேன்னா வீடை விற்காமல் இருமா அப்படின்னா. இப்போ என்னடி உங்களுக்கு பிரச்சனை, வீடை விற்கணும் அவ்வளோதானே, உங்களுக்கு பணம் தான் முக்கியமாக போச்சுல, அப்பாவோட வந்து நினைவுகள்லாம் உங்களுக்கு முக்கியம் இல்லைல்ல. ஆமாம்மா, எங்கள் நினைவுகளை வச்சு என்னம்மா பண்ணிட்டு சொல்கிற, அப்பாவே இருந்தாலும் வீடை விற்றுட்டு தான் எங்களை செஞ்சுருப்பாரு, கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. இதெல்லாம் கேட்டக்காக நிறுத்துறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள், உங்கள் இஷ்டத்துக்கு பேசிகிட்டே இருக்கீங்க, அப்போ அந்த அப்பா ஞாபகமாக இருக்க அந்த வீடை விற்கிறதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன், நீ என்னடி ஒத்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் சண்டை போட்டுக்கிறாங்க. அதை பார்த்து வந்து சாரதா வந்து இங்கே பாருங்கள், 3 பேர் சண்டை போட்ட மொத்தம் நிறுத்துங்க, இப்போ என்னடி உனக்கு பிரச்சனை, அந்த வீடை விற்று உங்களுக்கு பணம் கொடுக்கணும் அவ்வளோதானே, கொடுத்துறேன், தயவு செஞ்சு இதை விட்டுருங்கடி அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு அழுதுகிட்டே போயிடுறாங்க சாரதா. அதை பார்த்துட்டு காவேரி என்ன பண்ண தெரியாமல் தவிக்கிறாங்க. இங்கே காவேரி ரொம்ப மனசு கஷ்டத்தோடு இருக்காங்க. அதை பார்த்து விஜய் வந்து என்னாச்சு காவேரி, ஏன் இப்படி இருக்க அப்படின்னோடனே, இல்லைங்க என்னால் தாங்கிக்கவே முடியல, வீட்டில் நடக்கிற பிரச்சனைனா பார்த்தா கண்டிப்பாக அந்த வீடு விற்றுருவாங்கன்னு தோணுது, அம்மா வாயிலே வந்துடுச்சுங்க, அந்த வீடு விற்றுருவோன்னு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குங்கன்னொன்னே, இங்கே பார் காவேரி, நான் இருக்கிற வரைக்கும் அந்த வீடு உனக்கு தான், எக்காரண கொண்டும் உன் கை நழுவி போகவே போகாது, உன் அப்பா ஞாபகமாக இருக்குன்னு சொன்னல, ஆமாம், அப்போ அந்த வீடு உன்னை விட்டு போகாது காவேரி, இது இந்த விஜய் கொடுக்குற வாக்கு அப்படின்னு நிம்மதி அடைகிறாங்க. அப்படியே ஹக் பண்ணிக்கிட்டு காவேரி